வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ இந்த எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேர்டு குடுத்து, அந்த வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 விதமான ஸ்பெல்லிங் குடுத்துருப்பாங்க. எந்த ஸ்பெல்லிங் வந்து அந்த வேர்டுக்கு கரெக்ட்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ, இத 11த் அண்ட் 12த்ல கூட இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நானே குடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12த் இங்கிலீஷ் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். வாங்க கொஸ்டின்ஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட். செப்பரேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அதுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெல்லிங் குடுத்துருக்கேன். எது கரெக்ட்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் பின்னாடி ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் SEPARATEA. செகண்ட் ஆப்ஷன் SEPERATEA. சி ஆப்ஷன் SAPARETEA. டி ஆப்ஷன் SEPERETEA. 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. SEPARATE இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பிலீவ் அப்படிங்கிற வேர்டு 4 டைப் ஆஃப் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பெல்லிங் வந்து பிலீவ் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ ஆப்ஷன் BELEIVEA. பி ஆப்ஷன் BELEVE. சி ஆப்ஷன் BELIEVE. டி ஆப்ஷன் BILIEVE. இதில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் ஃபார் பிலீவ்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. BELIEVE இதுதான் வந்து பிலீவ் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங். தேர்ட் கொஷின் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ASSISTANT. பி ஆப்ஷன் ASISSTANT. சி ஆப்ஷன் ASISTANT. டி ஆப்ஷன் ASSISTENT. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்பெல்லிங்? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ASSISTANT இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஃபோர்த்து கொஷின் டுமாரோ அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. இந்த மாதிரி வேர்டில் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு தான் நம்ம எழுதணும். ஏ ஆப்ஷன் TOMMORROWA. பி ஆப்ஷன் TOMORROWA. சி ஆப்ஷன் TOMOROWA. டி ஆப்ஷன் TOMMOROWA. இதில் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. TOMORROW. பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஃபிஃப்த் கொஷின் சாக்லேட் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. நம்ம சாக்லேட் சாப்பிடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். பட் ஆனால் இதில் வந்து ஸ்பெல்லிங் தெரியாமல் நிறைய பேர் தடுமாறுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக இதை அட்டன் பண்ணுங்கள். ஏ ஆப்ஷன் CHOCOLATEA. பி ஆப்ஷன் CHOCLATEA. சி ஆப்ஷன் CHACOLATE. டி ஆப்ஷன் CHOCLATE. 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்லிடலாமா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. CHOCOLATE சாக்லேட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். சிக்ஸ்த் கொஷின் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் WEARHOUSE. பி ஆப்ஷன் WEREHOUSE. சி ஆப்ஷன் WAREHOUSE. டி ஆப்ஷன் WAERHOUSE. 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்பெல்லிங்? சி ஆப்ஷன் தான் கரெக்டு. WAREHOUSE இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். செவன்த் கொஷின் விச் ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட்? இதில் வந்து 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. 3 வேர்டில் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் கரெக்டான ஸ்பெல்லிங்கோடு இருக்கும். எந்த வேர்டு கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ ஆப்ஷன் ப்ளசன்ட். பி ஆப்ஷன் காம்படென்ட். சி ஆப்ஷன் ஃபாரின். டி ஆப்ஷன் இன்டிஸ்பென்சபிள். 4 வேர்டில் எந்த வேர்டுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது? ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ப்ளசன்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது. அடுத்த பி ஆப்ஷனில் என்ன சார் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா TENT வரணும். COMPETENT தான் வரணும். அங்கே TA கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா EI வரணும். FOREIGN வரணும். டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஸ்பென்சபிளுக்கு வந்து INDISPENSABLE
SABLE வரணும். அங்கே ஐ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்பெல்லிங் வந்து அதில் தப்பாக இருக்குது. ப்ளசண்ட்டுக்கு மட்டும்தான் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது. 8th கொஷின் நெசசரி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் NECESSARY, பி ஆப்ஷன் NECCESARY, சி ஆப்ஷன் NECESARY, டி ஆப்ஷன் NESSASARY. 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் ஃபார் நெசசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. NECESSARY நெசசரி. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். 9th கொஷின் அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ATHLETICS, பி ஆப்ஷன் ATHELETICS, சி ஆப்ஷன் ATHALETICS, டி ஆப்ஷன் ATHALETICS. 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? த கரெக்டான ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் தான். ATHLETICS இதுதான் கரெக்டான ஆன்சர். 10th கொஷின் விச் ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட்? 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்டு கொடுத்துருக்காங்க. 3 வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கும். எந்த வேர்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் ஹிப்போக்ரேட்ஸ், பி ஆப்ஷன் செக்ரட்டரி, சி ஆப்ஷன் போயன்ட்லி, டி ஆப்ஷன் எவால்யூஷன். இந்த 4ல் எது கரெக்டான ஸ்பெல்லிங்கோட இருக்குது? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹிப்போக்ரேட்ஸ். சரிங்களா? மற்றதெல்லாம் என்ன சார் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் SECRETARY வரணும், அங்கே TE கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா போயன்ட்லி BUO வரணும், ஆனால் BOU கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு தான். டி ஆப்ஷனில் எவால்யூஷனுக்கு வந்து EVOLUTION வரணும், பட் ஆனால் SION கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஹிப்போக்ரிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செக்ரட்டரிங்கிற வேர்டு கூட ஸ்பெல்லிங் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் ப்ளஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், டாஸ்க் 2 எடிட் த ஃபாலோயிங் பேசேஜ் பை கரெக்டிங் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இதில் வந்து ஒரு பேராக கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சில வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களும் படித்து பாருங்கள். இதில் ஏதாவது வேர்டு தப்பாக இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க.